அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் லவ்வர் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பார்த்து பார்த்து காதலிக்கிறார்கள் மணிகண்டனும் ஸ்ரீகௌரி பிரியாவும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் ஸ்ரீகௌரி. ஆரம்பித்த தொழில் தோல்வியை சந்திக்க அடுத்த தொழில் செய்வதற்காக காத்திருக்கிறார் மணிகண்டன். 6 வருட காதல் படுக்கையை பகிரும் வரை செல்கிறது. இருப்பினும் காதலி தன்னுடன் மட்டும் பேச வேண்டும், வேறு யாருடனும் பேசக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார் மணிகண்டன். தோழிகள் நண்பர்களுடன் ஒரு சந்திப்புக்கு செல்கிறேன் என்று சொன்னால் கூட அனுப்ப மாட்டார். தன்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அதனால் சொல்லாமல் போய் அது அவருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். வெடிக்கும் கோபம், கத்துவார், காயப்படுத்துவார், கண்கலங்குவார், கண்கலங்க வைப்பார். மனைவியை சந்தேகப்படுகிற மாதிரி சந்தேகப்படுவார். யாண்டா இவனை காதலிக்கிறோம் என்று வெறுக்க வைப்பார். ஒதுங்கி போக வைக்க நினைப்பார். தன்னை 6 ஆண்டுகள் நேசித்தவனை, தன் மீது அதிக அளவு பாசம் வைத்திருப்பவனை உதற முடியாமலும் தனக்காக உயிரை விட நினைப்பவனை விட்டு விலக முடியாமலும் தவிக்கும் கௌரி மனம் இறங்கி மாறுவான் என்று சேர்த்துக் கொள்வார். ஆனாலும் மன்னிப்பு கேட்டு மீண்டும் சரணடையும் மணிகண்டன் வேறொரு பிரச்சனையில் கோபப்படுவார். உன்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு கூட போக முடியல என்று திவ்யா, அதாவது கௌரி அழுவார். போதும், என்னால முடியல என்று கிளம்புவார். ஆனால் நமக்குள்ள சண்டை வருவது என்ன புதுசா என்று மீண்டும் மன்னிப்பு கேட்பார். தொடர்ந்து கோபம் அடைவதும் பின்பு மன்னிப்பு கேட்பதுமாக இருப்பார் மணிகண்டன். ஒரு கட்டத்தில் இந்த காதலே வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு வெறுக்கிற நிலைக்கு ஆளாவார் திவ்யா. இதனால் பித்து பிடித்தவர் போல ஆகிவிடுகிறார் மணிகண்டன். மீண்டும் மணிகண்டனின் காதலை திவ்யா எப்போது எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பது இந்த படத்தின் மீதி கதை. பையன் நல்ல பையன்தான், உன்னை உண்மையாக காதலிக்கிறான். உன் மீது உள்ள கண்மூடித்தனமான பாசத்தில் நீ தூங்கும் போது உன்னை அவன் கொன்னிட போறாமா என்று நாம் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு காதலின் கதை. காதலியை மறக்க புகை, குடி, அதையும் தாண்டி பெண்ணின் பாசம் என்பது போதையை விட அடிமையானது என்பது போல ஒரு கதையை எழுதி இயக்கி இருக்கிறார் பிரபுராம் வியாஸ். தந்தையின் மீது கோபம், தாயின் மீது பாசம், காதலியின் மீது அளவுக்கு மீறிய அன்பு கொண்ட பாத்திரம் என தனக்கு கிடைத்த அந்த பாத்திரத்தை அப்படியே திரையில் பிரதிபலித்திருக்கிறார் மணிகண்டன். ஒரு தேர்ந்த நடிகரின் நடிப்பு முத்திரையை இந்த படம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார் மணிகண்டன். திவ்யா என்கிற பாத்திரத்தில் நாயகி ஸ்ரீ கௌரி பிரியா காட்சிகளுக்கு அழகாகவும் நடிப்பில் தனது திறமையையும் நிரூபித்திருக்கிறார். எமோஷன் காட்சிகளில் நம்மையும் கண்கலங்க வைத்து விடுகிறார். அம்மாவாக நடித்திருக்கும் கீதா கைலாசம் வழக்கம் போல் அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருக்கிறார். சின்ன வீடு வைத்திருக்கும் பெரிய மனிதராக சித்தப்பூ சரவணன் மிகையில்லாத நடிப்பை வழங்கியிருக்கிறார். காதலியை மட்டுமல்ல, பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பாத்திரத்தில் கண்ணா ரவி, நாயகனின் நண்பன், நாயகியின் தோழிகள் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே அந்த பாத்திரங்களுக்கு பொருத்தமாகவும் அதற்கான சரியான நடிப்பையும் வழங்கி இருக்கிறார்கள். ஷான் ரோல்டனின் இசையில் பாடல்கள் அத்தனையும் அருமை. உணர்வுகளை எளிதாக உணர வைத்ததில் முக்கிய பங்கு வகிக்கிறது அவரது பின்னணி இசை. படம் தொடங்கியது முதல் முடிகின்ற வரை கலர்ஃபுல்லான ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா. பல இடங்களுக்கு நம்மை அழைத்து சென்று விருந்து வைத்திருக்கிறது அவரது ஒளிப்பதிவு என்றால் அது மிகையாகாது. ஒரு பெண் தனக்கு வாழ்க்கை துணையாக வருபவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த படத்தில் சொல்ல வந்த இயக்குனர் பிரபுராம் வியாஸ் பொருந்தா காதலையும் உணர வைத்திருக்கிறார். மனதை நேசிக்கிறார்களா, உடலை நேசிக்கிறார்களா என்று சில சமயம் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காதலை பேசவில்லை என்றால், அவள் நினைவுகளை மறக்க முடியவில்லை என்றால் உடனே புகை, குடி, போதை என்றுதான் காட்ட வேண்டுமா? படம் முழுக்க அப்படி வருகிறது. ஒரு சேஞ்சுக்கு ஒரு பழக்கடைக்கு சென்று 2 ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவது போல காட்டியிருக்கலாம். ஒரு லைப்ரரிக்கு சென்று 2 புத்தகங்களை எடுத்து படித்து மனதை மாற்றுவது போல காட்டியிருக்கலாம். மது, புகை மட்டுமே காதலுக்கு நிவாரணம் என்று எல்லா படத்திலுமே கூறுகிறார்கள். அதுக்கு மாற்று கிடையாதா? இந்த படத்திலும் அதையே கூறுகிறார் இயக்குனர். மற்றபடி காதலர்கள் அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாகத்தான் இந்த லவ்வர் படம் அமைந்திருக்கிறது. என்ன நேயர்களே, லவ்வர் படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.